இன்றைக்கி நம்ம சுவரொட்டி க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கும் போட்டுடுங்க. நம்ம சுவரொட்டியில் வந்து நிறைய சத்து இருக்குங்க. ஸோ அந்த சத்துக்கள் வீணாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா எந்த சத்துமே வீணாகாது. நிறைய பேர் வந்து வெந்நீரில் கொதிக்க விடுவாங்க, இல்லை சூடான வெந்நீர் அது மேலே ஊற்றிட்டு அப்படியே மெதுவாக பிரித்து எடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது இதோட சத்துக்கள் வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எந்த சத்துமே வீணாகாது. இந்த சுவரொட்டியில் வந்து மேலே ஒரு சதப்பற்று இருக்கும். அந்த சதப்பற்றிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெதுவாக அதை அப்படியே இழுத்திங்கன்னா அந்த ஜவ்வு தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஜவ்வு நம்ம ஜவ்வோட சமைச்சா வந்து அது வந்து கொஞ்சம் நரன்னு கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஜவ்வை பிரித்து எடுக்கிறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாச்சும், அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் நீங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கோ இது மாதிரி வச்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போட்டுடுங்க.